students. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜாகிரஃபியில் 5th சாப்டர் பயோஸ்பியர் அந்த சாப்டர் பார்த்தோம். ஸோ ஒய் டு வி கன்சர்வ் பயோஸ்பியர், நம்ம எதுக்காக அந்த பயோஸ்பியரை கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் லாஸ்ட்டாக. ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த சாப்டர்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட்னா எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இட் இஸ் நத்திங் பட் எக்கனாமியோட டெவலப்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணலாம், அதோட சஸ்டைனபிலிட்டி என்னன்னு சொல்லி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 285 இருக்குது. யூனிட் நம்பர் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஃபஸ்ட்டு பாருங்கள், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். டு நோ த மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னா மீனிங் என்ன, அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் டெவலப்மெண்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். டு நோ த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். டு நோ த பாலிசிஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான பாலிசிஸ் என்னென்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் டெவலப்மெண்ட் என்ன பார்க்குறோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ் என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பாலிசிஸ், இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 285 இருக்குது. யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் perspectives measurement and sustainability. First introduction. The word development is widely used. ஸோ வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான், ரொம்ப அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த ப்ரோக்ரஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபீல்ட் ஆர் எ பர்டிகுலர் பர்சன். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ப்ரோக்ரஸ், அதாவது அவங்களோட வளர்ச்சி, அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டாகட்டும் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் ஆகட்டும் அவங்களோட வளர்ச்சி ப்ரோக்ரஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராக்ரஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபீல்ட் ஆர் எ பர்டிகுலர் பர்சன். Similarly, the economic progress of a country is known as economic development. அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ப்ராக்ரஸ், எக்கானமியோட வளர்ச்சி தான் என்ன சொல்கிறேன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் known as economic development. However, the interpretation of the concept development keeps on changing from time to time, from person to person, and its meaning gets extended further. ஆனாலும் அந்த டெவலப்மெண்ட்டோட கான்செப்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகுது, பர்சனுக்கு பர்சன் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி அதோட மீனிங் வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு டைமில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு மீனிங் சொன்னாங்கன்னா இன்னொரு டைம், அதாவது வந்துட்டு நம்மளோட ஏன்ஷியன்ட் டைமில் டெவலப்மெண்ட் அப்படின்னு இது இப்படின்னு ஒரு மீனிங் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ப்ரெசென்ட் இருக்கக்கூடியது டெவலப்மெண்ட்னா இதுதான் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விதமாக சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பெக்ட், இந்த ஃபீல்டில் வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா எக்கானமி நல்லா வளர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு இப்படி இல்லை, இந்த ஃபீல்டில் வளர்ச்சி ஆனதான் எக்கானமி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஃப்ரம் டைம் டு டைம், பர்சன் டு பர்சன், அண்ட் இட்ஸ் மீனிங் இஸ் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மீனிங் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்டை பற்றி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ஒவ்வொருத்தவங்க சொன்னது என்ன அப்படின்னு. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அன் ஆம்பிஷன் ஆர் டிசையர் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டு அச்சீவ் ப்ராக்ரஸ் இன் லைஃப். ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்க்கும், இந்த பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நான் இதுவாக வரணும், நான் இப்படி வரணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு டிசையர் இருக்கும். அவங்களோட லைஃப் டைமில் அவங்க இதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு ஆம்பிஷன் அண்ட் டிசைர் இருக்கும். அதுக்கு வந்துட்டு அவங்களோட ப்ரோக்ரஸ், அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களோட ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். Similarly, we have ideas about
how a country should progress. அதே மாதிரி எப்படி நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ், நான் இது இப்படி பண்ணால் நான் அந்த கோல் அச்சீவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஐடியாஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு நல்லா ப்ரோக்ரஸ் வளர்ச்சி அடையிறதுக்கும் சில ஐடியாஸ் வந்துட்டு இருக்குது. இஃப் our thinking turns towards progress and about the ways to achieve the many goals for progress, it leads to development. ஸோ நம்மளோட திங்கிங், நம்மளோட யோசனை வந்துட்டு அந்த ப்ரோக்ரஸ் மேலே இருந்து அதுக்கான வழிகளை, அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்ட் வேவை வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு டெவலப்மெண்ட்டில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, இஃப் அவர் திங்கிங் டேர்ன்ஸ் டுவோர்ட்ஸ் ப்ரோக்ரஸ், நம்மளோட திங்கிங் வந்துட்டு அந்த ப்ரோக்ரஸ், அந்த வளர்ச்சியை நோக்கி போச்சு அப்படின்னாலும் ப்ரோக்ரஸ் அண்ட் அபவுட் த வேஸ் டு அச்சீவ் த மெனி கோல்ஸ் ஃபார் ப்ரோக்ரஸ், அந்த ப்ரோக்ரஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வேலை போனோம், எப்படி போனால் அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது டெவலப்மெண்ட்டில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், கீழே ஒரு மைண்ட் மேப். let us try to imagine what development means to different people. ஸோ ஒவ்வொரு பீப்புளுக்கும், டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கும் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணலாம். நடுவில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத அவன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டான். நீங்கள் வந்துட்டு கண்ட்ரி எடுத்துக்காதீங்க, உங்களையே எடுத்துக்கோங்க. டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டான், வளர்ச்சி அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ப்ராசஸ் இன் எ நீடட் டைரக்ஷன், அதாவது அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு ஃபீல்டில் மட்டும் அவன் வந்துட்டு க்ரோ ஆகிட்டான், வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க க்ரோயிங் ப்ராசஸ் இன் எ நீடட் டைரக்ஷன், அவனுக்கு தேவையான டைரக்ஷனில் மட்டும் அவன் க்ரோ ஆகிட்டான், அவன் வந்துட்டு வளர்ந்துட்டான் அப்படின்னா அதுவும் ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வே ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ வே ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னா எந்த அச்சீவ்மெண்ட்டும் இல்லை, அவன் முன்னாடி நோக்கி போய்கிட்டே இருக்கான், அதுவே வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் தான். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் அவனோட வழியை தேடி அவன் போய்கிட்டே இருக்கான், அதுவும் டெவலப்மெண்ட் தான் சொல்லிட்டு சிலர் சொல்லலாம். நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் ட்வைஸ். ஸோ டெவலப்மெண்ட்னு இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, செஞ்ச தப்பை மறுபடியும் செய்ய மாட்டேங்கிறான், ஸோ வந்துட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான், அதுவே வந்துட்டு அவனுக்கு ஒரு டெவலப்மெண்ட் தான் சொல்லிட்டு சிலர் சொல்லலாம். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த மைண்ட் மேப்பில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு பீப்புள்ஸும் ஒவ்வொரு பீப்புளோட தாட் டெவலப்மெண்ட்னா இது அப்படிங்கிறேன். நீங்கள் வேணால் பர்சன் 1 இப்படி சொல்கிறாரு, பர்சன் 2 இப்படி சொல்கிறாரு, பர்சன் 3 இப்படி சொல்கிறாரு, பர்சன் 4 என்ன சொல்கிறாரு. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணின மிஸ்டேக்கை இன்னொருத்தன் பண்ணாமல் இருந்தாலே அது வந்துட்டு அவனோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப், நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் திங்கிங் சொல்லுவாங்கள்ல, அதுவும் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு க்ரோஸ் வித்தின். ஸோ க்ரோஸ் வித்தின் அப்படின்னா வந்துட்டு அவன் வளர வளர அவனோட எல்லா விஷயங்களும் வந்துட்டு வளருது, அதாவது வந்துட்டு அவன் மெச்சூர் ஆக அவன் எல்லாத்தையும் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் வந்துட்டு கற்றுக்கிறான், அது கூடவே அவனுக்கு க்ரோ ஆகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு நெவர் எண்டிங் ப்ராசஸ். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எண்டே இல்லை. அந்த டெவலப்மெண்ட் நம்ம கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு கோல் வச்சு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இட் இஸ் எ நெவர் எண்டிங் ப்ராசஸ். டெவலப்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு அந்த ப்ராசஸை முடிக்கவே வேண்டியதில்லை. ஸோ இட் இஸ் எ நெவர் எண்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பெட்டரிங் யுவர் செல்ஃப். நம்மளோட மை செல்ஃப் நம்மளை வந்துட்டு நம்ம நல்லா பெட்டராக க்ரோ பண்ணிக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ரோ பண்ணிக்கிறது. அதான் சொல்கிறாங்க பெட்டரிங் யுவர் செல்ஃப், நம்மளே க்ரோ பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃப்ரீடம் டு க்ரோ ஆகிறதுக்கான முழு சுதந்திரத்தை கொடுக்கறது வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் அப்படின்னா வளர்ச்சி. ஸோ இது எல்லாமே இந்த எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த 11 ஆஸ்பெக்ட்ஸும் ஒவ்வொரு பீப்புளுக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரம் த above chart you will notice that other than income people seek freedom to grow on their own. ஸோ மேலே இருக்க சார்ட்டில் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம், அதர் தென் இன்கம் தவிர்த்து பீப்புள் எதுக்கு ஃப்ரீடம், அவங்க க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு ஃப்ரீடமாக தேடுறாங்க. தஸ் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் சச் அஸ் ஹையர் இன்கம், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், லெஸ் பாவர்ட்டி அண்ட் மோர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணானா,
இட் ரெஃபர்ஸ் டு த இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒரு பர்சனோட இம்ப்ரூவ்மெண்ட், அவனோட லைஃபோட குவாலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் என்னென்னு சொல்லுவோம்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஹையர் இன்கம், அவனோட இன்கம் லெவல் ஹையாக இருக்கணும், அவனுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கணும், பெட்டர் எஜுகேஷன் இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனாக அவன் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், லெஸ் பாவர்ட்டி அதாவது வந்துட்டு வறுமை அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ணியோ கம்யூனிட்டி பேஸ் பண்ணியோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்காம போயிடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த improvement in the quality of life such as higher income, better education, better health and nutrition, less poverty and more equal opportunity. The term economic development refers to the overall growth of all the sectors of economy by adoption of new technologies. ஸோ அப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த டெஃபினிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா refers to the overall growth of all the sectors of the economy. எக்கானமியில் இருக்கக்கூடிய எல்லா செக்டர்ஸ், அதாவது வந்துட்டு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இந்த 3 செக்டார்ஸோட ஓவரால் க்ரோத், அதாவது வந்துட்டு நியூ டெக்னாலஜி வர வர அதை அடாப்ட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் அடாப்ட் பண்ணக்கூடிய அந்த எல்லா செக்டார்ஸோட க்ரோத்தை தான் என்னென்னு சொல்லுவோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ the economic development refers to the overall growth of all the sectors of the economy by the adoption of new technologies. Economic development improves the living standards of the people as well as the status of the country. So இந்த economic development அப்படிங்கிறது எதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா ஒரு பீப்புள்ஸ், அதாவது மக்களோட இந்த லிவிங் ஸ்டாண்டர்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட ஸ்டேட்டஸையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, எந்த விதமான பாவர்ட்டி இல்லை, எந்த விதமான ஹெல்த் எமர்ஜென்சிஸும் இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஸ்டேட்டஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அதை தான் என்ன சொல்லணும்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த overall growth of all the sectors of the economy by the adoption of new technologies. Economic development improves the living standard of the people as well as the status of the country. இதான் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன, அது இந்த ஒரு எக்கானமி டெவலப் ஆகுது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது தான் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ் என்ன? த மேஜர் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் NNP, per capita income PCI, purchasing power parity PPP and human development index. ஸோ இந்த இண்டிகேட்டர் மேஜர் இண்டிகேட்டர்ஸ் நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய மேஜர் இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், பர் கேபிட்டா இன்கம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த 4 இண்டிகேட்டர்ஸும் தான் நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு மெஷர் பண்ணுறாங்க. நம்மளோட எக்கனாமி வந்துட்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறனா அவங்களோட தாட்டில் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இண்டிகேட்டர்ஸ், இந்த 4 இண்டிகேட்டர்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.